யதா வினீதம் சித்தம் ஆத்மன்யேவாவ திஷ்டதே. எப்பொழுது தன்னோட மனதை வெளியில இருக்கும் பொருட்கள், புலன்கள் அனுபவிக்கும் புலனுகர் பொருட்களிடமிருந்து அந்த புலன்களை வித்ரா பண்ணி, அதை அந்த புலன்களை தன்வசப்படுத்தி கொண்டு, அந்த புலன்களுக்கும் புலனுகர் பொருட்களுக்கும் இடையில் இருக்கும் அந்த சம்பந்தத்தை கட் பண்ணி, அந்த சம்பந்தத்தை அறுத்து விட்டதுனால அதிலேந்து வரும் அனுபவத்தையும் அழித்து விட்டு, அந்த அனுபவம் வராததுனால கர்மாவை நான் செய்கிறேன் என்ற அபிமானம், அந்த அகங்காரம் வராமல், அப்படி அகங்காரம் மமக்காரம் இல்லாமல் கர்மாவை செய்வதால், கர்மயோகத்தில் சென்று கர்மாவை செய்வதால் அவன் அந்த கர்ம பலனால் பந்தப்படுத்தப்படாமல் பகவானை சென்று அடைகிறான் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அதனால் அந்த மனதை அடக்குவதனால் புலன்கள் அடக்கப்படுகின்றன. இப்படி புலன்களை அடக்கி விட்டோம் என்றால் புலன்களும் புலனுகர் பொருட்களும் சேராமல் இருக்கும். சேராமல் இருந்தால் அந்த ரெண்டுத்துக்கும் சேருவதனால் ஏற்பதும் அந்த ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்காது. அந்த ஒரு அனுபவம், அந்த ஒரு அற்புதம் நிகழவில்லை என்றால் அந்த இடத்தில் நமக்கு இந்த கர்மாவை நான் தான் செய்கிறேன் என்ற அந்த கர்த்தாபாவம் இருக்காது. கர்த்தாபாவம் இல்லை என்றால் நமக்கு அந்த ஒரு கர்ம பலன் நம்ம ஆத்மாவை தீண்டாது. நம்ம ஆத்ம சுத்தி பெறுவோம். இப்படி தியான யோகத்தை பின்பற்றி ஆத்ம சுத்தி பெற்று விட்டோம் என்றால் அப்புறம் பரம நிம்மதியாக பரமசாந்தியாக இருக்கும் பரமானந்தமாகிய இறைவனை சென்று அடையலாம் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணன். ஆனால் யதா வினிகிதம் சித்தம் ஆத்மன்யேவாவ திஷ்டதே. இப்படி மனதை அந்த அனுபவிக்கும் பொருட்கள்லேருந்து அனுபவ பொருட்கள்லேருந்து வாங்கியாச்சு திருப்பி. இப்போ இந்த மனம் எது மீதாவது செலுத்த வேண்டும். இப்போ மனம் இதுவரைக்கும் அனுபவித்துக் கொண்டிருந்தது பொருட்கள் எல்லாத்தையுமே. ஆனால் இப்போ மனதை அதினிருந்தும் நம்ம பெற்றுக்கொண்டோம் என்றால் இப்போ அந்த மனதை வேற ஒரு இடத்தில் செலுத்த வேண்டும் என்ற அந்த நெசசிட்டி வரும்போது அப்பொழுதுதான் பகவான் இந்த இடத்துக்கு வராரா நம்ம மனதுக்குள்ள. அப்பேற்பட்ட பகவான் மீதே நம்மளோட முழு கவனத்தையும் செலுத்தி தியான யுகத்தில் ஈடுபட்டோம் என்றால் அப்பேற்பட்ட நபரை தான் யோகி என்று அழைப்பார்கள் அர்ஜுனா என்று சொல்றார். யதா வினீதம் சித்தம் ஆத்மன்யேவாவ திஷ்டதே நிஸ்பிருஹ சர்வ காமேபியோ யுக்த இச்சுச்சதே ததா. நிஸ்பிருஹ சர்வ காமேபியோ அனைத்து ஆசைகளும் அடக்கி அந்த ஆசைகளுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கும் அந்த நபர் தன்னோட அனைத்து புலன்களையும் அடக்கி மனதையும் அடக்கி அந்த மனதை பகவானிடம் மட்டுமே செலுத்தும் அந்த நபர், அந்த ஒருநிலையான பக்தியோட ஒருநிலையான ஸ்ரத்தையோடு இருக்கும் அந்த நபர் அந்த இறைவனை தவிர வேற எதையுமே எங்குமே காண்பதில்லையோ அப்பேற்பட்ட நபர், அப்பேற்பட்ட மகானை தான் நம்ம யோகி என்று அழைக்கிறோம். அப்பேற்பட்ட மகானுக்கு தான் தியான யோகி என்றும் இன்னொரு பெயர். ஆனால் ஒரு தியான யோகி, ஒரு யோகி அவர் எப்படி இருப்பார் என்றும் அவரோட குணங்களை இந்த இடத்தில் சொல்றார் நம்ம கிருஷ்ணர். ஆரம்பத்தில் இந்த ஒரு தியான யோகத்தை ஆரம்பிக்கும் போது முதலில் சுற்றுப்புறங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். ஒரு சரியான ஆசனத்தை, ஸ்திரமான ஆசனத்தை அமைக்க வேண்டும். அந்த ஆசனத்தில் குஷம் என்கிற அந்த புல்லையும் அந்த அஜினம் என்று அழைக்கப்படும் மான் தோலையும் அதே நேரத்தில் அதன் மேல ஒரு துணியையும் பஞ்சால காட்டனால ஆன ஒரு துணியையும் விரித்து வைக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த ஒரு ஸ்திரமான ஆசனத்தில் அமர்ந்து மனதையும் ஸ்திரம் செய்து மனதையும் அடக்கி